பிரதீப் ரங்கநாதன் அவர்களை தெலுங்கு மீடியால பயங்கரமா அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க. சரத்குமார் அவர்கள் பிரதீப் ரங்கநாதனுக்காக பேசியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு சில விஷயம் பிரதீப் ரங்கநாதனுக்கு எதிராகவே நடக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி, வெட்டே தமிழ்ல இருந்து. பிரதீப் ரங்கநாதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டைம்ல பெரிய அளவுல கோல் அடிச்சாரு. ஃபார் எக்ஸாம்பிள் சிவகார்த்திகேயன் எடுத்துட்டீங்கன்னா கூட ஒரு 10 வருஷம் இண்டஸ்ட்ரியில இருந்துதான் அமரன் படத்துல 100 கோடியவே அடிக்க முடிஞ்சது. ஆனா பிரதீப் ரங்கநாதனோட நிலைமை அப்படி கிடையாது. வந்த ஒரு 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு 100 கோடி ஹிட் கொடுத்தாச்சு. எல்லா பசங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இவன் தான்டா நம்மளோட விஷயத்தை அப்படியே பிரதிபலிக்கிறாருல அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து பிரதீப் ரங்கநாதன் மேல இருந்துச்சு. அப்படிதான் ஒரு தடவை தமிழ்நாட்டு காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது மூஞ்சி எப்படி இருக்கு பாரு அப்படிங்கும் போது அங்க வந்து பிரதீப் ரங்கநாதன் ஒரு பதில் சொல்லியிருப்பாரு. அதை போய் பார்த்துட்டு வாங்க. எப்படி இருக்கீங்க சார்? எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்க. தேங்க்ஸ். என்னன்னா இந்த கேவலமா இருக்கேன்றது வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்தே கேட்டுட்டு இருக்கேங்க. ஸோ எனக்கு இது புதுசே இல்லை. எது புதுசுன்னா நான் இங்கே நிற்கிறது தான் புதுசு. ஸோ இந்த நியூஸ் வந்து ஆல்ரெடி நடந்தது தான். ஆனால் இப்போ தெலுங்குல தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த டியூட் படத்தை தெலுங்குல வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு உண்டான ப்ரமோஷன் வேலைக்கு தான் வந்து இவங்க அங்கே போயிருக்கிறாங்க. அப்போ வந்து நார்மலாக படத்தை பற்றி கேள்வி கேட்காம நம்ம தெலுங்கு மீடியாஸ் வந்து கொஞ்சம் வேற மாதிரி கேள்வி கேட்டாங்க. அதாவது ஹீரோக்குன்னா ஒரு மூஞ்சி இருக்கணும்ல சார். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது அப்படி தெரியல சார். ஆனால் வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க்கால வந்தீங்களா இல்லை லக்கால வந்தீங்களா? ஏன்னா ஹீரோ மெட்டீரியல்னா நாங்கள் இப்படி தான் நாங்கள் வச்சிருக்கோம், நீங்கள் எப்படி சார் வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி கேட்டாங்க. அப்போ பிரதீப் ரங்கநாதன் என்ன பண்ணிருப்பாருன்னா, சரி இருங்க நான் வந்து பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் மைக்க புடிங்க என்ன சொல்லிருப்பாருன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்களும் ஹீரோ தான், நானும் ஹீரோ தான், இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோ தான். சொசைட்டிக்காக யாரு நல்லது பண்ணாலும் அவங்க ஹீரோ தான். ஹீரோக்குன்னு நீங்க என்ன கிரைட்டீரியா வைக்கிறீங்க? A to Z ஹீரோக்கு என்ன வந்து நீங்க பண்றீங்க? எப்படி கண்ணு இருக்கணும், மூக்கு இருக்கணும், வாய் இருக்கணும், நீங்க எப்படி சொல்றீங்கன்னு எங்க ஒரு 4 வார்த்தை சொல்லுங்க பாப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. డోంట్ టేక్ ఇన్ నెగటివ్. మీరు హీరో మెటీరియల్ లా ఉండరు. సో దాని వెనక ఉన్నది హార్డ్ వర్క్ లక్క. You cannot say A to Z who's a hero material. Everybody over is a hero material. అది ఎలాగా చూడ్డానికి హీరోగా కనపడాలంటే you don't have any specification for hero. A person doing any act which is going to be benefiting the society is a hero. அதுல கமெண்ட் செக்ஷன் நிறைய தமிழர்கள் காண்டாகி என்ன சொன்னாங்கன்னா, எங்க பையனை நீங்க அங்க கூட்டு வந்து ப்ரொமோஷன் கேள்வி கேட்காம இந்த மூஞ்சிலாம் எப்படி ஹீரோவா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கறீங்க. உங்க தெலுங்குல இருக்கிற எல்லா ஆக்டர்ஸும் வந்து முதல் நல்ல ஹீரோவா முதல் நடிக்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழ் பசங்க வந்து இறங்கி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி தெலுங்கு சினிமாக்கும் தமிழ் சினிமாவுக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு சண்டை இருந்துகிட்டே தான் இருக்கு கமெண்ட் செக்ஷன்ல. ஏன்னா இவங்க வந்து இங்க சாம்பார் அப்படின்னு சொல்றது, இவங்க வந்து பிரபாஸை வச்சு ஓட்டுறது, இல்லைன்னா வந்து மகேஷ் பாபுக்கு நடிக்க தெரியல அப்படின்னு வச்சு ஓட்டுறதுன்னு மாறி மாறி வந்து இந்த ஓட்டுற ஒரு சமூகம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இதுல இது வேற வெடிச்சிருச்சா, அதனால பிரதீப் ரங்கநாதன் போட்டா வந்து தமிழ்ல இறங்கி இருக்கிறாங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிரதீப் ரங்கநாதன் ஷார்ட் டேர்ம் கோல்லே வந்து பாத்தீங்கன்னா பெருசா வின் பண்ணிருக்காரு இல்லையா. அப்போ அதை பார்த்த பல பேர் என்ன சொன்னாங்கன்னா, இவனுக்கு அடுத்த படமே வந்து ஊத்திக்கணும், அதுவும் இந்த டியூட் படம் சத்தியமா ஊத்திக்கிட்டே ஆகணும். ரீசன் என்னன்னா, போன படத்தோட வெற்றி விழால கேக் வெட்டும் போது ஒரு மாதிரி அவர் வெட்டிருப்பாரு. அது அவரோட சந்தோஷத்தை அப்படி பிரதிபலிக்கிறார். ஆனா எல்லாரும் சொன்னது என்னன்னா, வெற்றி வந்தா தெலங்கானம் புரியாம ஆடுறியா, உனக்கு அடுத்த படத்துல வைக்கிறேன் ஆப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. சோ உண்மை என்னன்னா, மக்கள் யாரோ ஒருத்தரோட டவுன்ஃபாலுக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சோ பிரதீப் ரங்கநாதனோட டவுன்ஃபாலுக்கு ரொம்பவும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த கமெண்ட்ஸ்ல பார்த்தா புரியுது. ஆனா ஒரு தெலுங்கு பீப்புளுக்கு வந்து நம்ம ஒரு தமிழ் ஆக்டர்ஸ் இப்படி அதிகமா பேசும்போது அதுக்கும் தமிழர்கள் போய் சப்போர்ட் பண்றது ஆச்சரியமா இருக்கு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.